யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம குக்கர் மூடியில் இந்த மாதிரி விசில் போடுவோம் இல்லையா, அந்த விசிலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னோட விசில் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம விசில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ரன்னிங் வாட்டரில் அந்த விசிலோட கேப்பில் வந்து காட்டுங்க. ஏன்னா இதுக்குள்ளே ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் அடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து குக்கர் விசிலும் வராது, அது நம்மளுக்கு சேஃப்டியும் கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து குக்கர் விசிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த குக்கரோட மூடியில் வந்து இந்த கேப்லலாம் வந்து ஒரு சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி பண்ணிவிடும்போது அதுக்குள்ளே ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் மாட்டி இருந்துச்சுன்னா வந்துடும். பட் ஆனால் இதை டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. 15 days ஒன்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக சேஃப்டி பின்னை வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டாலே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் பார்ட்டிகல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்குள்ளே ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ரன்னிங் வாட்டரில் காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ இதில் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்குள்ளே எந்த ஒரு அடைப்பும் இல்லைன்னு நினச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே குக்கர் வாஷ் பண்ணும்போது குக்கர் மூடியில் இந்த மாதிரி ரன்னிங் வாட்டர் காட்டி விடும்போது அதுக்குள்ளே ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ இதே மாதிரி 2 சைடும் நீங்கள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம குக்கர் வந்து சேஃபாகவும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம குக்கரை வந்து கேரி ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேஸ்கட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் வைக்க வேணாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 5 minutes முன்னாடி மட்டும் நீங்கள் வச்சாலே போதும். உங்கள் கேஸ்கட்டுக்கு நல்ல லைஃப் வரும். ட்ரை பண்ணுங்கள்.